மகாவிஷ்ணு இப்போ வந்து நீங்க சொன்னீங்க இது மாதிரி என்னோட ஃபீல்டில் வரும்போது நான் யாரையும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க கருத்து சொன்னீங்க. இதன் அடிப்படையில் வந்து இன்னைக்கு மத்தியானம் அரெஸ்டாக இருக்காரு. நீங்க எப்படி பார்க்குறீங்க? சரி, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இமீடியட்டாக அந்த பிரச்சனை நம்ம அட்டன் பண்ணணும். அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வோ அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்கணும் இமீடியட்டாக அந்த ஆக்ஷன் எடுத்துட்டேன்னா அடுத்தது நான் என் வேலையை அடுத்த வேலையை பார்க்க நான் போயிடுவேன் நான். அதனால் இப்போ அது வந்து நம்முடைய காவல்துறை வசம் இருக்குது. காவல்துறை அதுக்கு நல்ல இவர் மேல எந்த தப்பு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என் மேல எந்த தப்பு கிடையாது, அமைச்சர் வந்து அபாண்டமா சொல்றாங்க. அதை வந்து மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்தவங்க ஒரு பெரிய ஒரு அவமானப்படுத்தி இருக்கிறார்கள்ங்கிற அளவுக்கு ஒரு புகாரை அளித்திருக்கிறார்கள். அது இனிமேட்டு வந்து போலீஸும் மாற்றுத்திறனாளிக்காரங்க யார் அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவங்க சேர்ந்து அவர் மேலே தப்பா இல்லையா அப்படிங்கிறது வந்து எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமை செய்யணும். அவர் மேலே தப்பா இல்லையா அப்படிங்கிறது வந்து எந்த விதமான நடவடிக்கை சட்டம் தன் கடமை செய்யணும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இதுக்குன்னு ஒரு கைட்லைன்ஸ் நம்ம வந்து வரையறுக்கணும். ஏன்னா இங்கே ஒன்றும் அங்கே ஒன்றுமா எப்பயாச்சும் இந்த மாதிரி நடந்தும்போது மிகப்பெரிய ஒரு இஷ்யூ ஆகிடும்பொழுது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த சாதி மதம் பார்க்காத ஒரு ஸ்டேட்டாக ஒரு அமைதியான ஒரு ஸ்டேட்டாக நம்ம இருக்கும்பொழுது இந்த மாதிரியான ஒரு மூட நம்பிக்கையை தூண்டுகின்ற விதத்தில் சொல்கிறது வந்து எந்த விதத்திலும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று ஆசிரியர் கூட ரொம்ப அழகாக ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாரு. நம்முடைய நம்முடைய கான்ஸ்டியூஷன்லேயே அது சொல்லியிருக்கு. 51 AH பிரிவிலே சொல்லியிருக்கின்றது. ஒரு அறிவு சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டியது நம்ம மிகப்பெரிய கடமை. ஒவ்வொரு குடிமகனும் அறிவு சார்ந்து சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது. ஆக அதை பின்பற்றி தான் இது போன்ற ஒரு இது வரக்கூடாது என்பதற்காக தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவில் பல்வேறு பணிகள் முதலீடுகள் இருக்கின்ற பணியாக இருந்தாலும் இங்கே இந்த மாதிரி ஒரு சர்ச்சை வருகின்ற அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட ஒரு அறிக்கை வருகின்றது. நாங்கள் இனி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்தில் நடக்கும்பொழுது ஒரு கைட்லைன்ஸோட யார் யார் பேசணும் எப்போ எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட வேண்டும் அதற்கு என்ன விதிமுறைகள் என்பதை நாங்கள் வரையறுக்க இருக்கின்றோம் என்று சொல்ல மிக விரைவில் அதுக்கான கமிட்டியை நாங்கள் போட்டு அதுக்கு செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.